வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு மினி இன்வெர்ட்டர். லாஸ்ட் 2 days உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு இன்வெர்ட்டருடைய சர்க்யூட் டயக்ராம் வித் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறோம், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஐசி 2 ஐசி வரும். பொதுவாக இன்வெர்ட்டரில் பெரும்பாலும் வரக்கூடிய ஐசி TL494, இன்னொன்று 2SG3524 அல்லது 25. ஸோ இதுதான் பெரும்பாலும் இதில் வரும், போர்டில் வரும். இது காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப டிசைன். இந்த பர்டிகுலராக இது கார் இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். பொதுவாக ஆட்டோமொபைலில் நமக்கு கண்டிப்பாக 12 volt பேட்ரி இருக்கும். 12 volt பேட்ரி இன்புட் கொடுத்தோம்னா இது அவுட்புட்டில் உங்களுக்கு ஏசி ஆர் டிசி வோல்ட் எடுத்துக்கலாம். பொதுவாக இது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். 12 volt டிசியை 230 volt அல்லது 250 volt டிசியாக மாற்றக்கூடிய ஒரு சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டை உபயோகப்படுத்தி நாம் ஒரு எல்இடி லோடு, ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணலாம். காயில் லோடு யூஸ் பண்ணக்கூடாது. காயில் லோடு அப்படிங்கிறது ஒரு குண்டு பல்பு, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் லேம்ப்பு, சீலிங் லேம்ப், இந்த மாதிரி ஃபேன், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதில். ஓகேவா? ரெசிஸ்டிவ் லோடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்இடி லோடு யூஸ் பண்ணணும். இது எத்தனை வாட்ஸ் பவரோ அந்த பவரில் ஒரு 70% நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இன்வெர்ட்டர் நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணணும். பேட்டரி ட்ரெயின் ஆகுறது அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடை பொறுத்து இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 110 watts அவுட்புட் வெளியே வரும். 110 watts அவுட்புட் வெளியே வரும். அப்போ லோடு அப்படின்னா கிட்டத்தட்ட 75% நாம் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு பல்ப் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம எல்இடி பல்ப் இருக்குது. எல்இடி பல்ப் உங்களுக்கு 7 watt, 9 watt இருக்குது, 12 watt இப்படியெல்லாம் இருக்குது, பல்ப் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு மொபைல் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஷட் டவுன் பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு யூனிட் இருந்தால் போதும். வீட்டில் உள்ள எல்லா ஃபோனுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சஃபிஷியன்ட் அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரே ஒரு பேட்டரி, 12 volt பேட்டரி. ஆம்பியர் பற்றி கவலை இல்லை. ஆம்பியர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஆம்பியர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூடும். நம்ம லோடையும் நம்ம கூட்டிக்க முடியும். லோடு அப்படிங்கிறது இப்போ உதாரணமாக ஒரு 9 watts பல்பு 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4, 6 இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒருவேளை சோலார் பேனல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பகலில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த இன்வெர்ட்டர் இருந்தால். இப்போ இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மைனஸ் 2 டெர்மினல் இருக்குது. இந்த 2 டெர்மினல் பேட்டரியில் கொடுத்தோன்னா இதில் அவுட்புட் வரும். இதில் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது, பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். இதனுடைய ப்ரைஸ் 390 ரூபா வரும். ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே என்ன தேவைப்படுது, ஒரு மினி இன்வெர்ட்டர் தேவைப்படுது. நாம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு. நம்ம சேனலில் பெரும்பாலும் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் அதிகமாக இருப்பாங்க. ப்ரொஃபஷனலில் யாரும் இல்லை. ஒருவேளை சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த வீடியோவில். ஓகேவா? தெரியாது, தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. ஓகேவா? சரி, இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் லோடில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த யூனிட்டில் இதை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். இப்போது ஒரு யூனிட் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு சிங்கிள் யூனிட் எடுத்துக்கலாம். நான் ஒரு மல்டிமீட்டர், ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மீட்டர், அனலாக் மல்டிமீட்டர், 5 bit சால்டரிங் அயான், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வித் மானிட்டர், வித்தவுட் மானிட்டர், ஹெட் லென்ஸு, வியூ கிளாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சர்வீஸுக்கு. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுறவங்க என்னுடைய மெட்டீரியல்ஸ் கேளுங்க. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும். இது ஒரு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறேன். இந்த பேட்டரி உங்களுக்கு தெரியும் 12 volt 7.2 ஆம்பியர். நம்ம ஆல்ரெடி யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி. இப்போது நான் பாசிட்டிவ் கிளிப் ஆட் பண்ணிடுறேன், தென் நெகட்டிவ் கிளிப்பும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் பவர் ஆன் பண்ணல. ஓகே,
இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். வித்தவுட் லோடில் வோல்ட் கொஞ்சம் கூடுதலாக தான் உங்களுக்கு வோல்ட் வரும். ஓகே, சரி, இப்போது பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் வோல்ட் அளக்கிறேன். இப்போது நான் வந்து ட்ரெஸ் ப்ராப் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். டிஜிட்டல் மல்டிமீட்டரை பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணியிருக்கிறேன். மல்டிமீட்டரில் நான் வந்து 1000 வோல்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வர்ற அவுட்புட் வோல்ட்டு 200 அண்ட் எபோவ். ஆக்சுவலாக 12 வோல்ட் டிசிலேருந்து 250 வோல்ட் ஏசிஆர் டிசி வர வேணும். இதில் வந்து உங்களுக்கு 70க்கு மேலே வரலாம். நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது பார்க்கலாம். இதில் பவர் ஆன் பண்ணலாம். பாருங்கள், 270 கான்டாக்ட் பண்ண 270 வருது. இதில் மட்டும் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 2 சாக்கெட் இருக்குது. இதில் இந்த போர்டில் 2 சாக்கெட் இருக்குது. 270 ஓகே வருது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு லோடு கொடுத்து பார்க்கலாம். ஒரு லோடு என்ன கொடுக்கலாம்? லோடு ஒரு பல்ப் லோடு கொடுக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு பல்ப் இருக்குது. ஒன் மோர், இங்கே ஒரு பல்ப் இருக்குது. 2 பல்பும் நான் இந்த சாக்கெட்டில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ணலாம். பாருங்கள், 2 பல்புமே எரியுது. கிளார் அடிக்கிறனால தெரியல, நல்ல பிரைட்னஸ் பக்காவாக ஒர்க் பண்ணும். அப்போது என்ன பண்ணலாம்? இந்த யூனிட் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் நாலேஜபிள் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மைனஸ் மட்டும் பேட்டரியில் கொடுக்கணும், அவ்வளோதான். யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஏசி சாக்கெட். ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேப்டாப் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ண முடியுமா பார்க்கலாமா? நான் எடுத்துட்றேன், 2 ஐசோலேட் பண்ணிடுறேன். தென் அடுத்தது ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணுறேன் ஒரு மொபைல் ஃபோனில். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறப்போ பவர் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த யூனிட் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம், கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். 12 வோல்ட் பேட்டரி மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே மொபைல் சார்ஜே ஆகுது. ஓகேவா? நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக மொபைல் ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். தென் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எல்இடி ஒரு லோடு கொடுக்க முடியுமா? எல்இடி பாருங்களேன், இது ஒரு எல்இடி. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி எல்இடி 2 டியூப் லைட் இருக்குது. இதனுடைய டெர்மினல்ஸ் நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் இதில், இந்த சாக்கெட்டில். இது யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ அவுட்புட் சாக்கெட்டில் 2 2 பின் ப்ளக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இதனுடைய எல்இடி டியூப் லைட் இது 22 வாட்ஸ் பவர். அப்போ 44 வாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கிளேர் அடிக்கும். அதனால் இன்க்ளைண்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பக்காவாக ஒர்க் பண்ணோம். ஒன் செகண்ட். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக யார் வேணாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டரை நாம் அசம்பிள் பண்ண முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஆன்லைன் ட்ரைனிங்கு. யார் வேணால் படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது அந்த சேனலின் நோக்கம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.